Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சோமோக்ளோனல் வேரியேஷன். இந்த டாபிக் வந்து பயாலஜி ஆர் பாட்னி டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி பாட்னி அந்த மாதிரி படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ப்ளஸ் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இந்த டாபிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் இன் பிளான்ட்ஸ் that have been produced by plant tissue culture and can be detected by genetic or phenotypic traits அப்படிங்கிறது தான் definition of somoclonal variation. First we should know somoclonal அந்த வேர்டை பிரித்து பாருங்க. somatic body cells, clonal generation body cells எடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வர வைக்க போகிறோம். இங்கே ஃபியூஷன் ஆஃப் கேமிட் கிடையாது. அண்ட் தென் ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து தான் செல்லை எடுத்து அது அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகிறது தான் க்ளோனிங் அப்படிங்கிறோம். அப்படி வர க்ளோனிங்கில் எந்த வேரியேஷனும் இருக்காது. பட் ஸ்டில் வேரியேஷன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு பேர் சோமோக்ளோனல் வேரியேஷன். அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது வேரியேஷன் எங்கே வரப்போகுது? ஒன்று ஜெனட்டிக்ஸில், இன்னொன்று ஃபீனோடைபிக் லெவலில். ஜெனட்டிக்ஸில் வந்தால் தான் ஃபீனோடைப்பிக்கில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்ன? எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை தான் நம்ம ஃபீனோடைப் அப்படின்னு சொல்வோம். ஓகே, இதில் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் சோமோக்ளோனல் வேரியேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியேஷன்னாலே டிஃப்ரென்சஸ். பேரண்ட் கிட்டேருந்து வந்த அடுத்த ஜென்ரேஷனில் என்ன டிஃப்ரென்ஸ், பேரண்ட்டை விட டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குது, வேறுபாடு எப்படி இருக்குது, தங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எப்படி வேறுபட்டு இருக்குங்கிறது தான் வேரியேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நார்மலாகவே வேரியேஷன் வரும். பட் சோமோக்ளோனல் வேரியேஷனுங்கிறது சொமேட்டிக் செல், ஒரு பேரண்ட்டோட பாடி செல்லை எடுத்து அதை குளோனிங் பண்ணி, அது குளோனிங்னா ஐடென்டிக்கல் ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம குளோனிங் அப்படிம்போம். அதில் எப்படி வேரியேஷன் வருது அதுதான். ஸோ வேரியேஷன் இன் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் அப்சர்வ்ட். ஒரு குரோமோசோமோட நம்பர் அண்ட் ஸ்ட்ரக்சரில் வேரியேஷன் வருது. நமக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் படிச்சிருக்கோம். அதாவது டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், சப் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் இல்லைன்னா நம்பரில், நம்பருங்கிறது ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் நம்பர் இருக்கும். ஹியூமன் பீயிங்னா 46, அப்படி ஒவ்வொரு பிளான்ட்ஸுக்குமே ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த குரோமோசோம் நம்பர்லையோ இல்லை ஸ்ட்ரக்சர்லையோ டிஃப்ரென்சஸ் வரும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு இந்த குரோமோசோமில் சேஞ்சஸ் வந்துட்டதுனால, நம்பர்லையோ ஸ்ட்ரக்சர்லையோ சேஞ்சஸ் வந்துட்டதுனால நமக்கு ஃபீனோடைப், அதாவது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரில் சேஞ்சஸ் தெரிய போகுது. காமனாக எதில் தெரியும்னா லீஃபோட ஷேப் அண்ட் கலரில் தெரியும். ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடும். க்ரோத் ரேட், அது வளர்கிற வேகம், அந்த வளர்கிற வேகத்தில் சீக்கிரமாக வளரலாம், இல்லை அதோட வளர்ச்சி குறைஞ்சி போயிடலாம், ஈல்டு அதிகமாக கிடைக்கலாம். அதெல்லாம் நம்ம க்ரோத் ரேட்டுமோ அதில் டிஃப்ரென்சஸ் தெரியும். ஹேபிட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னா ஒரு பிளான்ட் செடியாக வளருதா, மரமாக வளருதா, இல்லை புதர் செடி ஸ்ட்ரப்பாக வளருதா, ஹெர்பா, ஸ்ட்ரப்பா, ட்ரீயா, ரன்னரா, அண்டர் கிரவுண்ட் ரைசோமா, அது எப்படி வளருது அப்படிங்கிறது தான் ஹேபிட் அப்படிமோ. ஒரு தென்னை மரம் இருக்குன்னா அது ஒரு மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வாழை மரம்னா அது ஒரு கிராஸ் ஆக்சுவலி, ஆனால் பார்க்குறதுக்கு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி அதில் அண்டர் கிரவுண்ட் ரைசோம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி மல்லிகைப்பூங்கிறது ஒரு ஸ்ட்ரப் செடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. செம்பருத்திங்கிறது ஒரு ஸ்ட்ரப், நெல்லுங்கிறது ஒரு புல், அதாவது அது ஒரு ஹெர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் ஹேபிட் அப்படிமோ. அதில் சேஞ்சஸ் வரும். செக்ஷுவல் ஃபர்டிலிட்டி, சம்டைம்ஸ் இந்த வேரியேஷன் ஃபர்டிலிட்டியாக இருக்கிறத ஸ்டெரிலிட்டியாக மாற்றிடும், ஸ்டிரைலாக மாற்றிடும். ஸோ அதுவும் நமக்கு ஃபினோடைபிக் சேஞ்சஸில் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சேஞ்சஸ், குரோமோசோமல் சேஞ்சஸ் லீட்ஸ் டு ஃபீனோடைபிக் சேஞ்சஸ். இதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம் சோமோக்ளோனல் வேரியேஷன் இருக்கா இல்லையா. இதுவும் ஒரு பேசிக் ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட்டு ஜென்ரலி இட் இஸ் ஹெரிட்டபிள் மியூட்டேஷனாக இருக்கும். குரோமோசோமில் நம்பர் அண்ட் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் வந்துருச்சு, அது ஃபினோடைப்பில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வர பிளான்ஸ்லேயும் அந்த சேஞ்சஸ் கண்டினியூ ஆகும், அந்த வேரியேஷன் கண்டினியூ ஆகும். அதுதான் ஹெரிட்டபிள் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பர்சிஸ்ட் பிளான்ட் பாப்புலேஷன். பிளான்ட் பாப்புலேஷன்னா குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ், ஒரே ஸ்பீசிஸான ஒரே குரூப், ஒரே ஸ்பீசிஸஸ் இந்த பிளான்ட்ஸை குரூப்பாக வளர்க்குறது தான் நம்ம பிளான்ட் பாப்புலேஷன் அப்படிம்போம். ஈவன் ஆஃப்டர் பிளான்டேஷன் இன் டு த ஃபீல்ட். ஆக்சுவலி இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் என்ன பண்ணுவோம், பிளான்ட்ஸை நம்ம எங்கே வளர்ப்போம், கல்ச்சர் மீடியத்தில் ஒரு லெபார்ட்டரியில் வளர்ப்போம். இன்வைட்ரோ எக்ஸ்பெரிமெண்டல் லெபார்ட்டரியில் ஏசெப்டிக் கண்டிஷனில் வளர்ப்போம். அது பிளான்ட்லெட்டாக மாறினதும் அதை ஃபீல்டுக்கு மாற்றணும். சம்டைம்ஸ் அது கண்ட்ரோல்டு கண்டிஷனில் இருக்கிறதுனால வேரியேஷன் இருக்க மாதிரி தெரியும். நார்மல் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு பாரு அந்த வேரியேஷன் போயிடும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் நீங்கள் கல்ச்சர் பண்ணதுக்கப்புறமும் கூட அங்கே தெரிஞ்ச வேரியேஷன், ஃபீல்டுங்கிறது அக்ரிகல்ச்சர் லேண்டு, வளர்க்குற இடம் தான், வயலில் தான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அங்கே கொண்டு போய் அந்த பிளான்ட்டை வளர்க்கும் போது அப்பையும் அங்கே அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியுது, வேரியேஷன் கண்டினியூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் 3 ஆர் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோமோக்ளோனல் வேரியேஷன். இதோட மற்ற டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம்.
மெக்கானிசம் ஆஃப் சோமோக்ளோனல் வேரியேஷன். சோமோக்ளோனல் வேரியேஷன் எப்படி நமக்கு கிடைக்குது, அந்த வேரியேஷனுக்கு எப்படி நமக்கு அட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ், எபிஜெனட்டிக் வேரியேஷன் ரெண்டு இருக்குது. ஜெனட்டிக் வேரியேஷனுங்கிறது ஹெரிட்டபிள், அதாவது ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் வேரியேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிளான்ட் எடுக்கிறோம். எக்ஸ்பிளான்ட் லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்லேருந்து எடுப்போம் இல்லையா? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான கார்டு மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த somatic cells ஆஃப் எக்ஸ்பிளான்ட், somatic cellsனால் பாடி செல்ஸ், பாடி செல்ஸ்னால் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப்லேருந்து எடுக்கிறது. ஃப்ளவர்லாம் ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் வந்துடும். somatic cells ஆஃப் த எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ரூட், ஸ்டெம், லீஃப் தான் எக்ஸ்பிளான்ட்டிங்கு. ஸோ அதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீ எக்ஸிஸ்டிங் வேரியேஷன். எப்படி அதில் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி வேரியேஷன் வருது அப்படின்னா மியூட்டேஷன்ஸ் அண்ட் டிஎன்ஏ சேஞ்சஸ்னால வருது. மேபி அங்கே வந்து ஒரு ரேடியேஷன்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல்னாலேயோ மியூட்டேஷன் வந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து அதில் டிஎன்ஏ சேஞ்சஸ் நடந்து வந்தக்கூடிய வேரியேஷனை தான் நம்ம வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் வேரியேஷனுங்கிறோம். இது எக்ஸ்பிளான்ட்லேயே இருக்குது, பிஃபோர் டிஷ்யூ கல்ச்சருக்கு முன்னாடியே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இது ஹை ஃப்ரீக்வன்சி, அதிக அளவில் இது நடக்குது. அதுக்கடுத்து எபிஜெனட்டிக் அப்படிங்கிறது நான் இன்ஹெரிட்டபிள். இது வந்து நம்ம எப்போ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறோமோ அப்போ வந்து வேரியேஷன் உருவாக்கப்படுது, ஜென்ரேட் ஆகுது. இந்த வேரியேஷன் வந்து டெம்பரரி ஃபீனோடைபிக் சேஞ்சஸை மட்டும்தான் ஏற்படுத்தும். ஃபீனோடைபிக்னா மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ், லீஃப்லையோ ஸ்டெம்லையோ அதோட எக்ஸ்டர்னல் பார்ட், அதாவது வெளியில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மார்ஃபாலஜிக்கல் பார்ட்டில் அதுவும் டெம்பரரியான ஃபீனோடைபிக் சேஞ்சஸ் தான் வரும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது கடத்தப்படாது. இது வந்து ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி, ரொம்ப கம்மியான அளவு தான் நடக்குது. ஆக்சுவலி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் நமக்கு கேலஸ் டிரைவ் பண்ணுறோம். கேலஸ்ங்கிறது அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அதுலேருந்து நம்ம ஆக்சின், சைட்டோகைனின் போடும்போது ஷூட், ரூட் இதெல்லாம் இனிஷியேட் பண்ணுறோம். அது ஆர்கனோஜெனிசிஸ் அப்படிம்போம். அதுலேருந்து நமக்கு எம்ப்ரியாய்டு கிடைக்கும். எம்ப்ரியாய்டு அப்படிங்கிறது எம்ப்ரியோ லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அதை ரீஜெனரேட்டட் பிளான்ட்ஸாக மாற்றுறோம். ரீஜெனரேட்டட் பிளான்ட்ஸ்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஆல்ரெடி இருக்க பிளான்ட்லேருந்து பாடி செல் எடுத்து திருப்பி ஒரு பிளான்ட்டை உருவாக்குறதுனால ரீஜெனரேட்டட் பிளான்ட்ஸ் அப்படிம்போம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக வந்த பிளான்ட்டை அதை வந்து ஹார்டனிங் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஏசெப்டிக் கண்டிஷனில் லெபார்ட்டரியில் வளர்க்குற பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வளர்க்குற பிளான்ட்டு எடுத்த உடனே ஃபீல்டில் வயலில் கொண்டு போய் வச்சோன்னா கருகி போயிடும். அதனால் அதை வந்து க்ரீன் ஹவுஸில் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக நம்ம ஃபீல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஹார்டனிங் அப்படிம்போம். அண்ட் செல்ஃபிங். ஏன் செல்ஃபிங் பண்ணுறோன்னா, இதில் வந்து ஒரு கேரக்டர் லாஸ் ஆகக்கூடாது. அப்படிங்கும் போது அதை செல்ஃபிங் தான் பண்ணணும், செல்ஃப் பாலினேஷன் தான் பண்ணணும், கிராஸ் பாலினேஷன் பண்ணிடக்கூடாது. ஸோ செல்ஃபிங் பண்ணுறோம். அண்ட் தென் இஃப் வி அப்சர்வ் எனி சோமோக்ளோனல் வேரியேஷன், அந்த பிளான்ட்டை சோமோக்ளோனல் வேரியன்ஸ் அப்படிம்பாங்க. சோமோக்ளோனல் வேரியேஷன் இருந்தால் அந்த பிளான்ட்லேருந்து திருப்பியும் நம்ம எக்ஸ்பிளான்ட்டை எடுத்து அந்த பிளான்ட்டோட பார்ட்லேருந்து செல்ஸ் எல்லாம் எடுத்து அதை திருப்பி கேலஸ் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி திருப்பி அந்த சோமோக்ளோனல் வேரியேஷனை நம்ம தூண்டி விடுவோம், அதிகப்படுத்துவோம். காரணம் என்னென்னா, அது வந்து சோமோக்ளோனல் வேரியேஷன் நமக்கு அட்வான்டேஜாக இருந்தால், நமக்கு நல்லது தர விஷயமா இருந்தால் மட்டும் இதில் நம்ம திருப்பி பண்ணும்போது நமக்கு அட்வான்டேஜ் உள்ள பிளான்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். காசஸ் ஆஃப் சோமோக்ளோனல் வேரியேஷன். சோமோக்ளோனல் வேரியேஷன் ஏற்பட காரணங்கள் என்னென்ன? ஃபிசியோலாஜிக்கல் காசஸ் இருக்கலாம், ஜெனட்டிக் காசஸ் இருக்கலாம், பயோகெமிக்கல் காசஸ் இருக்கலாம். இந்த மூணு என்னங்கிறத பார்க்கலாம். ஃபிசியோலாஜிக்கல் காசஸ்க்கு எக்ஸ்போஷர் டு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். ஒரு பிளான்ட்டை நம்ம வளர்க்கும் போது, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வளர்க்கும் போது அதுக்கு நம்ம ஆக்சின், சைட்டோகைனின் மாதிரியான பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் கொடுத்து வளர்ப்போம். அப்போது இந்த சோமோக்ளோனல் வேரியேஷன் வரத்துக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சின், சைட்டோகைனின் ஆர்டிஃபிஷியலாக தானே நம்ம கொடுக்குறோம், அது ஒரு காரணமாக இருக்கலாம் சோமோக்ளோனல் வேரியேஷன் வரத்துக்கு. கல்ச்சர் கண்டிஷன். நம்ம வந்து சொமேட்டிக் கல்ச்சர் ஆர் அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணும்போது எல்லாமே கண்ட்ரோல்டு கண்டிஷனில் தான் இருக்கும். பிஹெச்லேருந்து, டெம்பரேச்சர்லேருந்து, ஹியூமிடிட்டிலேருந்து எல்லாமே ஆப்டிமம் கண்டிஷனில் கொடுப்போம். ஆப்டிமமில் வந்து க்ரோத் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ நார்மல் கண்டிஷனில் வளர்கிற பிளான்ட்டை விட இந்த ஆப்டிமம் கண்டிஷனில் வளரும் போது வேரியேஷன் வரத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் காசஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர் அண்ட் ஸ்ட்ரக்சர். குரோமோசோம் நம்பர் சேஞ்சஸ் வந்தால் அதுக்கு ஒரு டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் வந்தால் அதுக்கு தனி டைப்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்லைடில் இப்போ நம்ம இந்த வீடியோலேயே வரும், அதை பாஸ் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் லாங் வெர்ஷன் கொஷின்லாம் எழுதும்போது அந்த டைப்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதணும். நான் இங்கே எழுதலை, பட் யூ ஷுட் மென்ஷன் தோஸ் டைப்ஸ். நெக்ஸ்ட்டு ஜீன் மியூட்டேஷன். ஜீன் மியூட்டேஷன்லேயும் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன், அந்த மாதிரி டிரான்சிஷன், டிரான்ஸ்வர்ஷன், இந்த மாதிரி மியூட்டேஷன்லாம் ஜீன் மியூட்டேஷன் வரும். ஜீன் மியூட்டேஷனுக்கு இன்னொரு பேர் தான் பாயிண்ட் மியூட்டேஷன். அதுவும் நம்ம ஸ்லைடில் வருது, அதை நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. லாங் வெர்ஷன் கொஷின் எழுதும்போது அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளாஸ்மோஜெனிக் மியூட்டேஷன்,
டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட் ஆக்டிவேஷன். டிரான்ஸ்போசபிள் அப்படின்னா டிரான்ஸ்போசான் ஜம்பிங் ஜீன் அப்படிமோ. ஜீன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பொசிஷன் ஆஃப் ஜீன் மாறும்போது அங்கே எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டரும் மாறும். ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இன் டிஎன்ஏ சீக்வன்ஸ். டிஎன்ஏ சீக்வன்ஸில் சேஞ்சஸ் வருது இந்த ஜீன் மியூட்டேஷன்னாலேயோ குரோமோசோம் நம்பர் சேஞ்சஸ்னாலேயோ டிஎன்ஏ சீக்வன்ஸில் சேஞ்சஸ் வருது. அதனாலலாம் சோமோக்ளோனல் வேரியேஷன் வரலாம். இதெல்லாம் ஜெனட்டிக் காசஸ் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் பயோகெமிக்கல் காசஸ் அப்படிங்கிறது ஆல்டர்னேஷன் இன் biochemical process. So biochemical causes is alteration in carbon metabolism. Carbon metabolism அப்படினாலே photosynthesis தான். கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அப்புறம் ஸ்டார்ச்சாக மாறுது. ஸோ இதில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் எபிலிட்டி லாஸ் ஆகிடுச்சு, அவங்க இல்லாமல் இருக்குது, லேக் ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக் எபிலிட்டி. ஃபோட்டோசிந்தட்டிக் எபிலிட்டி ஒரு பிளான்ட்டுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அது வந்து கார்பன் மெட்டபாலிசத்தை வேறு வழியில் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால் சோமோக்ளோனல் வேரியேஷன் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பயோசிந்தசிஸ் ஆஃப் ஸ்டார்ச் வயா கெரோட்டினாய்ட் பாத்வே. ஸோ கெரோட்டினாய்ட் பாத்வேங்கிறது ஆல்டர்னேஷன் பாத்வே ஆஃப் கார்பன் மெட்டபாலிசம். அது வழியாக ஸ்டார்ச்சை சிந்தசிஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நைட்ரஜன் மெட்டபாலிசத்தில் சேஞ்சஸ் வரலாம். நைட்ரஜன் மெட்டபாலிசத்தில் சேஞ்சஸ் வரும்போது நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறது அதிக அளவில் இருந்தால் க்ரோத் அதிகமாகும். நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறது குறைஞ்சி போயிடுச்சு நார்மலாக இருக்கிறத விட அப்படின்னா க்ரோத் வந்து ஸ்டண்டட் க்ரோத் அஃபெக்ட் ஆகி இருக்கும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து கண்ட்ரோல்டு கண்டிஷனில் வளர்க்கும் போது அந்த பிளான்ட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வளர்ப்போம். அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு பிளான்ட் நமக்கு சோமோக்ளோனல் வேரியேஷனில் கிடைக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் சோமோக்ளோனல் வேரியேஷன். டிடெக்ஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் சோமோக்ளோனல் வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸ் அப்படின்னா அந்த பிளான்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. டிடெக்ஷன் அண்ட் ஐசோலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு அட்வான்டேஜ் உள்ள ஒரு கேரக்டர் சோமோக்ளோனல் வேரியேஷனில் வந்திருக்குன்னா அதை கண்டுபிடிச்சி அதை ஐசோலேட் பண்ணி அதை திருப்பியும் செல்ஃப் பாலினேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அதை லாஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் டிடெக்ஷன் அண்ட் ஐசோலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அனாலிசிஸ் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு பிளான்ட் வளருது, அதோட லீஃபு, ஸ்டெம்மு, அதோட க்ரோத்து, ஹைட்டு, அதாவது ஈல்டு எவ்வளோ அது ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதனால் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அனலைஸ் பண்ணி ஈஸியாக சோமோக்ளோனல் வேரியேஷனை கண்டுபிடிச்சி ஐசோலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வேரியன்ட் டிடெக்ஷன் பை சைட்டோலாஜிக்கல் ஸ்டடி. இது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ செல்லுலார் லெவல்லே, அதாவது கேர்லெஸ் லெவல்லே நீங்கள் வந்து அங்கே வேரியேஷன் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். செல் டிவைட் ஆகிட்டு இருக்கும்போது டிவைடிங் செல்லை எடுத்து நீங்கள் ஃபியூல்ஜன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெயினை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய குரோமோசோமல் நம்பர்ஸை அது தெளிவாக காட்டும் செல் டிவைட் ஆகும்போது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பேரண்ட் பிளான்ட்டில் இருக்கிறத விட இங்கே குரோமோசோமல் நம்பரில் சேஞ்சஸ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரும் அதில் தெளிவாக தெரியும் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது, அந்த ஸ்டெயின் ஃபியூல்ஜன் ஸ்டெயின் போட்டு பார்க்கும்போது. அப்போது ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த ஸ்டெயின் பண்ணி பார்க்கும்போது. அதான் சைட்டோலாஜிக்கல் ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேரியன்ட் டிடெக்ஷன் பை டிஎன்ஏ கான்டென்ட். டிஎன்ஏ கான்டென்ட்டும் அதே தான். சேம் ஃபியூல்ஜன் அந்த ஸ்டெயினை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செல் டிவைட் ஆகிற செல்லையோ இல்லை டிவைட் ஆகாத செல்லையோ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது டிஎன்ஏவோட கண்டென்ட் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்காங்கிறதையும் நம்ம டிடெக்ட் பண்ணலாம். குரோமோசோம் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதிகமாகிருக்குன்னா டிஎன்ஏ கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். சேம் மெத்தடில் தான் இதையும் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேரியன்ட் டிடெக்ஷன் பை ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ். ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் டீட்டெயில்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ்லையும் நம்ம டிஎன்ஏ குரோமோசோமல் நம்பரில் சேஞ்சஸ் இருக்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேரியன்ட் டிடெக்ஷன் பை டிசீஸ் ரெசிஸ்டன்ட். டிசீஸ் ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ட் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் பேக்டீரியல் டிசீஸோ ஃபங்கல் டிசீஸோ அந்த பிளான்ட்டுக்கு சோமோக்ளோனல் வேரியண்ட்டுக்கு நீங்கள் அந்த ஃபங்கையை கொடுக்கணும். அந்த ஃபங்கைக்கு எகென்ஸ்டாக அது வளர்ந்தால் அதுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் அதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் வேரியன்ட் டிடெக்ஷன் பை ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட். ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட்டும் ஒரு பர்டிகுலர் ஹெர்பிசைட், ஆக்சுவலாக ஹெர்பிசைட் எதுக்கு கொடுக்குறோம், தேவையில்லாத பிளான்ட்டை கொடுக்க, கில் பண்ண. அப்போது இந்த ஹெர்பிசைடை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஹெர்பிசைடுக்கு தெரியாது விச் இஸ் வாண்டட் பிளான்ட், எது நமக்கு தேவையான பிளான்ட்டு, எது தேவையில்லாத பிளான்ட்டுன்னு. அது போய் க்ராப் பிளான்ட்டையும் கொன்றோம், வீட் பிளான்ட்டையும் கொன்றோம். தேவையில்லாத பிளான்ட்டை வீட்ஸ் அப்படிம்போம். வீட்ஸ் அண்ட் க்ராப் பிளான்ட் ரெண்டையுமே போய் அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் உள்ள க்ராப் பிளான்ட்டை நம்ம கல்டிவேட் பண்ணும்போது அங்கே வீடிசைட்ஸ் நம்ம போடும்போது, ஹெர்பிசைட்ஸ் போடும்போது ஹெர்பிசைட் டாலரண்ட் க்ராப் பிளான்ட்டை போய் அதை அஃபெக்ட் பண்ணாது. தேவையில்லாத பிளான்ட்டை மட்டும் போய் அது கில் பண்ணும். கெமிக்கல் தான் ஹெர்பிசைட் அப்படிங்கிறது. ஸோ ஹெர்பிசைட் சிஐடிஇ சைட்னாலே கொள்றதுன்னு அர்த்தம். ஹெர்ப்ஸ் தேவையில்லாத பிளான்ட்டு. ஹெர்ப்ஸ்னால் இந்த இடத்துல நமக்கு வீட் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வீடுங்கிறது அன்வான்ட் பிளான்ட். வீட்ஸை கொள்றதுக்காக யூஸ் பண்ணுற ஹெர்பிசைடை நம்ம க்ராப் பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்க நம்ம ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட். ரெசிஸ்டன்ட்னா ஹெர்பிசைடுக்கு எகெயின்ஸ்டாக ஹெர்பிசைடை தாங்கி வளரக்கூடிய பிளான்ட்டாக இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேரியன்ட் டிடெக்ஷன் பை என்வாயன்மெண்டல் ஸ்ட்ரெஸ் டாலரன்ட். இது ஒன்றும் இல்லை. என்வாயன்மெண்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வறட்சி,
அதாவது அசிடிட்டி, அந்த சாயிலில் வந்து ஆசிடோ உப்பு தன்மையோ அதிகமாக இருக்கிறது, தண்ணி கிடைக்காம போகிறது, இந்த மாதிரி வறட்சி, இந்த மாதிரி என்வாயன்மெண்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கி வளரக்கூடிய பிளான்ட்டா அப்படிங்கிறத நம்ம அந்தந்த ஏரியாவில் போய் பிளான்டேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட் டு டிடெக்ட் அண்ட் ஐசோலேட் த சோமோக்ளோனல் வேரியன்ஸ். சோமோக்ளோனல் வேரியேஷனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹெல்ப்ஸ் இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, ஈல்டு அதிகரிக்கிறதுக்கு, அப்புறம் நம்ம வந்து அந்த லீஃபோட ஷேப்பெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி பிளான்ட்டோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரெசிஸ்டன்ட் வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நெக்ஸ்ட் அடிஷ்னல் ஜெனட்டிக் வேரியேஷன் வரும். ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன, நேச்சுரலாக செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் 2 கேமெட் ஃபியூஸ் ஆகி வரக்கூடிய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வேரியேஷன். இங்கே வந்து சோமோக்ளோனல் வேரியேஷனுங்கிறது எக்ஸ்ட்ராவாக நமக்கு அடிஷ்னலாக ஒரு பேரண்ட் பிளான்ட், ஒரே பிளான்ட்லேருந்து நீங்கள் பாடி செல்லை எடுத்து அதை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் ஒரு பிளான்ட்டாக உருவாக்குறீங்க, அதில் வேரியேஷன் வருதுன்னா அடிஷ்னல் தான், எக்ஸ்ட்ராவாக வர வேரியேஷன். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபலைட். எப்போவுமே ஒரு மெடிசினல் பிளான்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற எல்லா மெடிசனுமே செகண்டரி மெட்டபலைட்ஸ் தான். ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், இதெல்லாம் சொல்லுவோம், எசென்ஷியல் ஆயில் இதெல்லாம் சொல்லுவோம். அந்த செகண்டரி மெட்டபலைட்ஸோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சோமோக்ளோனல் வேரியேஷன் ஹெல்ப் பண்ணுது. செலெக்ஷன் ஆஃப் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட். ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட்னா நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். சைடுனா கொள்வது, ஹெர்ப்னா வீடு, தேவையில்லாத பிளான்ட்டை கொள்ளக்கூடிய கெமிக்கல்ஸை போடும்போது நமக்கு தேவையான க்ராப் பிளான்ட்டையும் போய் அதை அஃபெக்ட் பண்ணும். அந்த க்ராப் பிளான்ட் ஹெர்பிசைட் ரெசிஸ்டண்ட்டாக, அதை தாங்கி வளரக்கூடிய பிளான்ட்டாக நம்ம உருவாக்குறதுக்கு சோமோக்ளோனல் வேரியேஷன் ஹெல்ப் பண்ணுது. டாக்ஸின் ரெசிஸ்டன்ட், இந்த பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட்லாம் போடும்போது அதையும் தாங்கி வளர்றது தான் நம்ம டாக்ஸின் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறோம். என்வாயன்மெண்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன, ட்ரவுட், தண்ணி இல்லாமல் போகிறது, அசிடிக் பிஹெச் ஆர் ஆல்கலைன் பிஹெச் சாயிலில் இருக்கிறது, இந்த மாதிரி இடத்துலலாம் தாங்கி வளரக்கூடிய பிளான்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் நம்ம வந்து சோமோக்ளோனல் வேரியேஷனில் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் தோஸ் பிளான்ட் சோமோக்ளோனல் வேரியேஷன்லேருந்து வரக்கூடிய பிளான்ட்டுக்கு டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டும் இருக்கலாம். இப்படி சோமோக்ளோனல் வேரியேஷனால் ப்ராக்டிக்கலாக நமக்கு ஏதாவது பிளான்ட்டு இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமானா இருக்குது. சுகர் கேன் அண்ட் பொட்டேட்டோ, இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியை நம்ம இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் சோமோக்ளோனல் வேரியேஷன் மூலியமாக. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்டு ஜெரானியம்ஸ் அப்படிங்கிறது, இதில் வந்து சென்டட் வெரைட்டிஸ், ஜெரானியம்ஸில் சென்டட் வெரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்மெல்லை கொடுக்கக்கூடியது, இந்த ஸ்ப்ரேலலாம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்மெல் சென்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். உட்டி ஆர்னமெண்டல்ஸ் அப்படிங்கிறது மரம் வந்து அழகுக்காக வளர்க்குற மரங்களை தான் உட்டி ஆர்னமெண்டல்ஸ். ஆர்னமெண்டல்னா அழகு தாவரங்கள்னு சொல்லுவோம். பலோவியா அப்படிங்கிற பிளான்ட்ல லீஃப் வந்து கலர்டு லீஃபாக இருக்கும். வேரிகேஷன் அப்படிங்கிறது கலர்டு லீவ்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இது வந்து அன்டிசைரபிள் ரிசல்ட்ஸை நமக்கு கொடுக்கலாம். அது என்ன அன்டிசைரபிள் ரிசல்ட்ஸ் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு மேங்கோ பிளான்ட்டை வந்து சோமோக்ளோனல் வேரியேஷன் மூலியமாக எடுக்கிறோம். புளிப்பாக இருக்கக்கூடிய மாங்காய் வந்துருச்சுன்னா அன்டிசைரபிள், பிளான்ட்டோட ஈல்டு குறைஞ்சி போயிடுச்சுன்னா அன்டிசைரபிள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ் வரலாம். இது வந்து ரேண்டம்ங்க. சோமோக்ளோனல் வேரியேஷன் வந்து ரேண்டம், நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், ப்ராபபிலிட்டி தான். 100% உங்களுக்கு வேரியேஷன் வரும்னு சொல்ல முடியாது. அண்ட் ஜெனட்டிக்கலி அன்ஸ்டேபிள், ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அந்த கேரக்டர் கடத்தப்படும்னு சொல்ல முடியாது. இப்போது நமக்கு சோமோக்ளோனல் வேரியேஷனில் ஒரு பிளான்ட் ஹை ஈல்டிங் வெரைட்டி வந்திருக்கு, அதோட சீடை நீங்கள் எடுத்து திருப்பி நட்டு வச்சா திருப்பி அது ஹை ஈல்டிங் வெரைட்டி இல்லாமல் கூட போகலாம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபீல்ட் ட்ரையல்ஸ் ரெக்கார்ட். ஃபீல்ட் ட்ரையல்னால் என்னென்னா, ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம விவசாயிகளுக்கு, ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிசர்ச் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரிகல்ச்சுரல் காலேஜஸில், அப்புறம் சயின்டிஸ்ட் வச்சுருக்கக்கூடிய லேண்டில் அவங்க கண்ட்ரோல்டு கண்டிஷனில் அந்த பிளான்ட்டை வளர்த்து பார்க்கணும். அப்புறம் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அந்த பிளான்ட்டை செக் பண்ணி அந்த வெரைட்டி வந்து கண்டினியூஸாக ஹை ஈல்டி கொடுக்குதா, கண்டினியூஸாக டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறது அதிக அளவில் எக்ஸ்டெண்டட் ஃபீல்ட் ட்ரையல்ஸ் தேவைப்படுது. அப்போது இது வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்குது. நெக்ஸ்ட் நாட் சூட்டபிள் ஃபார் காம்ப்ளெக்ஸ் அக்ரானமிக் ட்ரைட்ஸ். காம்ப்ளெக்ஸ் அக்ரானமிக் ட்ரைட்ஸ்னால், அக்ரானமி அப்படின்னாலே அக்ரிகல்ச்சர் தான். அது என்ன காம்ப்ளெக்ஸ் அக்ரானமிக் ட்ரைட்ஸ்? சில கேரக்டர்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டட், அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அப்போது இதில் காம்ப்ளிகேட்டட் அக்ரானமிக் ட்ரைட்ஸ்னால் ஈல்டு, ஒரு பிளான்ட்டோட ஈல்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம அக்ரிகல்ச்சரில் எதுக்காக க்ராப் பிளான்ட்ஸை வைக்கிறோம்? அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டு தான், அதுலேருந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷன் தான். அந்த ப்ரொடக்ஷன் வந்து டிசைட் பண்ணுறது சோமோக்ளோனல் வேரியேஷனில் ரொம்பவே டஃப் தான். அதுலேருந்து ஈல்டு அதிகப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் தான். அண்ட் குவாலிட்டி அப்படின்னா என்ன? டேஸ்ட்டு, கலர் ஆஃப் த சீடு, டேஸ்ட் ஆஃப் த
ஃப்ரூட் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த குவாலிட்டியும் ஈல்டும் காம்ப்ளெக்ஸ் அக்ரானமிக் ட்ரைட்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு சோமோக்ளோனல் வேரியேஷன் சூட்டபிளாக இல்லை. இஃப் வேரியேஷன் இஸ் டியூ டு பிளியோட்ராபி. பிளியோட்ராபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜீன் செவரல் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும், அதுதான் பிளியோட்ராபி. ஸோ இங்கே வந்து ஒரே ஜீன் வந்து ஈல்டையும் கண்ட்ரோல் பண்ணுது, டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டும் கொடுக்குது, அதை தான் பிளியோட்ராபிங்கிறோம். பிளியோட்ராபினால வேரியேஷன் வந்திருந்தா, ஒரே ஜீன் செவரல் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்திருந்தா, ஒரு ஜீன் வேரியேஷனுக்கு காரணமாக இருந்தால் இட் இஸ் நாட் ட்ரூ. எப்போ வேணால் அது லாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ். இன்றைக்கி நம்ம சோமோக்ளோனல் வேரியேஷன் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். திஸ் இஸ் ஃபார் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.